ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சமனர் சீசன் 1 எபிசோட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் எல்லாருமே பாப்புலரான அனிமையை விட்டுட்டு பழைய அனிமையில் பெஸ்ட்டானதை போட சொன்னீங்க. ஸோ அதனால தான் இந்த அனிமையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அனிமையோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட வாய்ஸ் வருது. கடவுள் பண்ண மிஸ்டேக்கால நான் இறந்துட்டேன், அதனால என்ன வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணிருக்காங்க. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பழைய மெமரிஸை ரீஇன்கார்னேட் பண்ற காடஸ் கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஸ்கில்லை வாங்கிட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்டே காட்டுக்கு நடுவில் ஒரு இடி இடிக்குது. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கெல்வின் ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கான். அப்ப கெல்வின் நான் எங்க இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு கார்டு அப்பியர் ஆகிட்டு உங்களோட அட்வென்ச்சரை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கவும், சரி ஓகே அழுத்தி பார்ப்போம்னு நம்ம ஹீரோ கிளிக் பண்றான். உடனே ஒரு பொண்ணு வாய்ஸ்ல கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி உங்க பழைய மெமரிஸ் அழிச்சிட்டு உங்களை நியூ வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் பண்ணியாச்சுன்னு சொல்லுது. நீ என்ன சொல்ற, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், இது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு. உங்க மெமரிஸ்க்கு பதிலா நீங்க வாங்கின ஸ்கில்ஸோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும், அதுல அவனோட பேரு கெல்வின் போட்டிருக்கு, ஏஜ் 23. இவனோட ஸ்கில் என்னென்னு போட்டிருக்கு, எஸ் ரேங்க் சமனர், எஃப் ரேங்க் கிரீன் மேஜ், எஸ் ரேங்க் அப்ரைசிங் ஐன்னு இருக்கிறத பார்த்துட்டு இது எல்லாமே கேம்ல வர மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். நீ உன்னோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிட்டு அங்க ஒரு கில்டுல ஜாயின் பண்ணணும்னு சொல்லவும், சரி ஓகே போலான்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு என் கூடவே இருக்கீங்கன்னு கேட்கறான். உன்னோட மெமரிஸை நீ மறந்துட்டல, நீயே இதை பாருன்னு அவளோட டீடைல்ஸை காமிக்கிறா. அதுல அவ பேரு மெல்ஃபினான்னு போட்டிருக்கு, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அன்னோன்ல இருக்கு. நான் தான் ரீஇன்கார்னேட்டோட காடஸ், இது வரைக்கும் யாருமே என்ன சர்வெண்டா கேட்கவே இல்லை. நீ கேட்டதுனால நான் உன் கூட தான் இருப்பேன், நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கணும் சொல்றான். இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டவுனுக்கு வந்துட்டான். மெல்ஃபினா என்னதான் இன்விசிபிளா இருந்தாலும் அவ கெல்வின் கிட்ட பேசிக்கிட்டே தான் வரா. நீ என்ன சர்வெண்டா கேட்கவும் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் நானும் வெக்கேஷன் போற மாதிரி உன் கூடவே வந்துட்டேன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ எனக்கு என்னோட பழைய மெமரிஸ் வேணும்னு கேட்கவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ என்கிட்ட கேட்டதை உனக்கு கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் பெர்ஃபெக்டான ஜோடின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுட்டு கீழே உட்காந்துடுறான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. உடனே கெல்வின் அங்க இருந்து ஓடி வந்துட்டு எனக்கும் மெல்ஃபினாவை பார்க்கணும் போலதான் இருக்கு, உன்னை இப்ப சமன் பண்ண முடியுமான்னு கேட்கவும், அதுக்கு உங்களுக்கு நிறைய எம்பி பாயிண்ட்ஸ் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம அந்த கில்டுக்கு வந்துட்டோம்னு மெல்ஃபினா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு ஜாயின் பண்றதுக்கான ஃபார்மை வாங்கிட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மெல்ஃபினா நீ ஒரு சமனர்னு மென்ஷன் பண்ணிடாத, ஏன்னா ஒரு நேஷனுக்கு ஒரு சமனர் தான் இருப்பாங்க, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் கிரீன் மேஜ்னே எழுதுறேன்னு அந்த ஃபார்மை கொடுக்குறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட கில்டு மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்துட்டு எங்க கில்டுல நிறைய ரேங்க் இருக்கு, நீங்க இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணனால எஃப் ரேங்க்ல இருக்கீங்கன்னு சொல்லவும், அப்ப என்னால எஃப் ரேங்க் மிஷின்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கெல்வின் கேட்கறான். ஒருவேளை நீங்க ஹையர் ரேங்க் மிஷினை சூஸ் பண்ணிட்டு அதுல ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா பெனால்டி கட்டுற மாதிரி இருக்கும், அதனால உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டா பண்ணாலே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த பொண்ணு சொல்லவும், எனக்கு இன்னைக்கே ஏதாச்சும் மிஷின் இருந்தா கொடுங்களேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே அந்த பொண்ணு 3 மிஷின் இருக்கு, நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. அதுல 3 ஸ்லைமை கொல்றது, காட்டுக்குள்ள இருக்க மூலிகை எடுத்துட்டு வர்றது, அப்புறம் பூனைக்குட்டியை காப்பாத்துறதுன்னு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப மெல்ஃபினா ஸ்லைம் இருக்க ஜாபை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மான்ஸ்டரை பிடிச்சு சமன் பண்ணிக்கலாம்னு சொல்லவும், இந்த டாஸ்க்கை நான் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க அப்புறம் கொடுத்துறேன்னு காசை வாங்கிட்டு போயிட்டு ஒரு வெப்பனை வாங்குறான். இப்ப ஸ்லைம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு சத்தம் போடாம அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அப்ரைசிங் ஐயை யூஸ் பண்ணவும் அந்த ஸ்லைமோட பவர் எல்லாமே தெரியுது. இந்த ஸ்கில்ல உங்களோட பவர்ஃபுல்லான ஆப்பனன்ட் மேல யூஸ் பண்ண முடியாதுன்னு மெல்ஃபினா சொல்றா. அப்போ உன்னோட பவரும் எனக்கு தெரியல, அப்ப நீயும் பவர்ஃபுல்லான்னு கேட்டுட்டு சரி நான் வந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாக்குறேன்னு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைம் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்கன்னு மெல்ஃபினா சொல்லவும், என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ண வேணான்னு வெறும் உடன் ராடை வச்சு அட்டாக் பண்ண போறான். ஆனா அந்த ஸ்லைம் அசால்ட்டா தப்பிச்சு அவனே அடிச்சுட்டு போயிருது. நான் அந்த ஸ்லைமை குறைச்சி எடை போட்டுட்டேன், எப்படியாச்சும் அதை பிடிக்கணும்னு அடிக்க போறான். ஆனா திரும்ப தப்பிச்சுக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணிடுறான். அந்த ஒரு அடிக்கு அதோட ஹெல்த்ல இருக்க 2 பாயிண்ட் காணாம போயிருச்சு. இதுதான் கரெக்டான டைம்னு கான்ட்ராக்ட் போடுறதுக்காக கையை தூக்குறான். அப்ப அவனோட பவர்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணவும், இது எல்லாமே மேஜிக்னால உங்களோட எம்பி பாயிண்ட்ஸ்ல பாதியை வச்சுதான் கான்ட்ராக்ட் போட முடியும்னு மெல்ஃபினா சொல்லவும், அடிப்பாவி இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. சரி கான்ட்ராக்ட் என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஸ்லைம் பீஸா மாறிட்டு நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே வந்துருது. இந்த ஸ்லைமுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கலாம்னு மெல்ஃபினா சொல்லவும், நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு க்ளோத்தோன்னு பேர் வைக்கிறான். உடனே அந்த ஸ்லைம் ஹாப்பியா இருக்கத நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. இது என்னோட பேட்டில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு க்ளாத்தாவை சமன் பண்றான். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அது ரொம்பவே பெருசா இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அதை கூட்டிட்டு போயிட்டு நான் ஒரு ஸ்லைமை போட்டு தள்ளுறேன், நீ ஒன்ன போட்டு தள்ளுன்னு சொல்லவும் அதுவும் ஓகேன்னு சொல்லுது. இப்போ 2 பேரும் அட்டாக் பண்ணலான்னு நம்ம ஹீரோ ஈஸியா ஒரு ஸ்லைமை காலி பண்ணிடுறான். அங்க க்ளோத்தாவும் இன்னொரு ஸ்லைமை காலி பண்ணிட்டு அதை சாப்பிட்டு முழுங்கிருது. இப்போ நம்ம ஹீரோ அப்ரைசல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்க்கறான். பார்த்தா க்ளோத்தோட பாயிண்ட்ஸ்லாம் 100க்கு மேல போயிடுச்சு. அப்பதான் சமனரோட பவரை பத்தி நம்ம ஹீரோக்கு புரியுது. இப்போ மெல்ஃபினா நீங்க இருக்க
அட்வென்ச்சர் கில்டுலயே உங்களை விட யாருமே பவர்ஃபுல் கிடையாது, அங்க இருக்க எல்லாருமே பி ரேங்க் சி ரேங்க்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லைம் அடிபட்டு பறந்து வந்து விழுது. நம்ம ஹீரோ திரும்ப போறதுக்கு 3 ஸ்லைமை கொல்லணும்னு சொன்னனால க்ளோத்தோ அதுவே போயிட்டு ஒரு ஸ்லைமை காலி பண்ணிருச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சூப்பர்டா குட்டி பையனா அதை பாராட்டிட்டு இருக்கான். இப்போ அவனோட டாஸ்கை முடிச்சனால ரிவார்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கில்டுல ஒரு ஹோட்டலை சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அங்க போலான்னு ஒரு சந்துக்குள்ள போறான். அப்ப அந்த இடத்துல சின்ன சின்ன பசங்களை புடிச்சிட்டு வந்து அடிமையாக்கி வித்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோவாட்டம் அந்த ஹோட்டல் தேடி போயிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நாள் ரூம் வேணும்னு சொல்லவும் நீங்க மேல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, சாப்பாடு ரெடியானே கூப்பிடுறேன்னு ஒரு லேடி சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரூமுக்கு போயிட்டு இந்த ரூம் அந்த அளவு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா ஒரு நாள் எனக்குன்னு ஒரு கேஸ்லயே நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இந்த உலகத்தோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம்னு கிளம்புறான். அப்ப மெல்ஃபினா மாஸ்டர் சீக்கிரம் என்னையே சமன் பண்ணுங்க, நானும் அந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லப்போ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க இருக்க எல்லா சாப்பாடையும் ஒரு பொடி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் க்ளோத்தோட சேர்ந்து நம்ம ஹீரோ எல்லா மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டு சீக்கிரம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அப்பதான் மெல்ஃபினாவை பார்க்க முடியும்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.